அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது சிறிய சிறிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய எளிமையான பரிகாரம். உதாரணத்திற்கு தாம்பத்திய அந்யோன்யம், திருமணத்தில் ஏதாவது திருமணமான பிறகு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுபோல் வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் நிம்மதி இல்லாமல் இருப்பது, கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவது போன்ற எளிமையான பரிகாரங்களை பற்றிய இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சிவன் கோயிலில் உள்ள வன்னி மரம் அல்லது வில்வ மரத்தை 21 முறை வலம் வந்து நமது குறைகளை கூற நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக தீர்ப்புகள் சாதகமாக அமையும். இம்மரங்களுக்கு நாம் கூறுவதை கேட்கும் சக்தி உள்ளதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதுவும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்திற்குள் நாம் ஆலயத்திற்கு சென்று இந்த வன்னி மரத்தை 21 முறை நாம் மனதில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை எண்ணி எனக்கு இது உடனே சரி செய்ய வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து 21 முறை வரம் வந்தால், தொடர்ந்து இதுபோல் செய்து வந்தால் நல்ல பலன் விரைவில் கூடும். அதுபோல் 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜர் சிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை ராகுகால நேரத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூச்சாற்றி நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமை அந்யோன்யமாகவும் இருப்பார்கள். இது நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும். வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில். கொடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபட ஸ்ரீ யோக நரசிம்மரையும், மற்ற கடன் தொல்லை சிறிய சிறிய கடன் தொல்லைகளுக்கு லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால், மன அமைதி குறைந்தால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது ரிஷிகள் சொல்லிய பரிகாரம். பழமையான சிவாலயங்கள் அல்லது பழமையான ஆலயங்களுக்கு சென்று நாம் நெய் தீபம் தொடர்ந்து ஏற்றி வந்தாலே நமக்கு இந்த வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் மறையும். ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்திலும் தரிசித்தாலும் கடன் தொல்லைகள், பில்லி சூன்யம், ஏவல், திருஷ்டி, திருமண தடை விலகி நன்மை பெறலாம். ஆகையால் அடிக்கடி நரசிம்மர் இருக்கும் கோயிலுக்கு சென்று வந்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுபோல் ஆலய திரிசூலத்தில் குங்குமமிட்டு எலுமிச்சம்பழம் குத்தி வழிபட திருஷ்டி, செய்வினை, தோஷம் விலகும். இது பொதுவாக வெள்ளி செவ்வாய்களில் நாம் செய்து வந்தால் சிறப்பு. அதுவும் காலை நாம் இந்த 3 எலுமிச்சம்பழத்தை அந்த சூலத்தில் குத்த வேண்டும். அது காலையில் செய்தால் இன்னும் சிறப்பு. வெள்ளருக்கு விநாயகர் வீட்டு அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்து நாம் தொடர்ந்து வழிபட்டால் நமக்கும் இருக்கும் இந்த கண் திருஷ்டி கோளாறுகள் எல்லாம் விலகும். அதுபோல் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி 12 முறை 48 நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாகும், பில்லி சூன்யம் ஏவல் நீங்கும். சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு சென்று 21 நெய் தீபம் ஏற்றி 12 முறை தொடர்ந்து 48 நாட்கள் நாம் செய்து வர வேண்டும். கொடுத்த கடன் வசூலாக பைரவர் சன்னதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வந்தால் கொடுத்த கடன் வாராக்கடன் வசூலாகும். ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது, அர்ச்சனை செய்வது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னதியில் அர்ச்சனை செய்து அல்லது தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடிச்சு தீபம் ஏற்றி வர நமக்கு இந்த பாதிப்புகள் குறையும். சனி பகவானுடைய பாதிப்புகளில் நாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கலாம். அதுபோல் வெள்ளிக்கிழமைகளில் நவக்கிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும். எப்பொழுது பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இருந்தால் வெள்ளிக்கிழமை நவக்கிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கு
அதில் கற்கண்டு போட்டு, குறிப்பாக கற்கண்டு போட்டு நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து நாம் வழிபட்டு கொண்டு வர தாம்பத்திய அந்யோன்யம் பெருகும். பிரதோஷ காலத்தில் ரிஷபமூர்த்தியாய் மகேசனையும் தேவியுடன் வழிபடுவர் 1000 அஸ்வமேதம் யாகங்கள் செய்த பலன் பெறுவார்கள். ஆகையால் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு பிரதோஷ காலத்திற்கு சென்று தங்களால் முடிந்த அளவு பால், தயிர், பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அங்கு உஸ்தவமூர்த்தி, அதாவது வெளி பிரகாரத்தில் சுற்றி வரக்கூடிய சுவாமி அம்பாளை நாம் தரிசித்து வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மாதம் உத்திர நட்சத்திரத்திரண்டு சிவபெருமானுக்கு தொடர்ந்து 11 மாதங்கள் பாலபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும். கலியுகத்தில் காரிய சித்திக்கு துர்க்கை வழிபாடு, அதுவும் ராகு காலத்தில் செய்வது சிறந்தது. ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் அமிர்த கடிகை நேரமே சிறப்பான பரிகார நேரம். நெய்விளக்கு ஏற்றவும் உகந்த நேரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணிக்குள் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபட நாம் என்ன வேண்டி நாம் அந்த விளக்கை ஏற்றுகிறோமோ அது நிறைவேறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் ராகு காலத்தில் துர்க்கைக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய்விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம், குடும்ப சாபம் நீங்கும். அஸ்த நட்சத்திரத்திரண்டு துர்க்கைக்கு சிவப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரை பூவை பாதத்தில் வைத்து 27 எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சை பழம் மாலை சாற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர விரைவில் திருமணம் கைகூடும். சங்கட சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள். இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்தனகாப்பு சாத்தி வழிபட கடன் பிரச்சனை விரைவில் தீரும். இரட்டை பிள்ளையார் இருக்கும் இடத்தில் நாம் ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்தனகாப்பு சாத்தி வழிபட வேண்டும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தோஷம் நெய்விளக்கு ஏற்றி வழிபட 3 மாதத்தில் வேலை கிடைக்கும். விபத்துகளில் இருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு வேலில் எலுமிச்சம்பழத்தை சொருகி அர்ச்சனை செய்து வர நமக்கு விபத்துக்களில் இருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். இதுபோன்று பல பயனுள்ள தகவல்களை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.